நாங்கள் 5 கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் எங்களோட தாய்ச்சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். இது 5 அம்ச கோரிக்கைகளான அக்டோபர் 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட 1779 வர்த்தமானி பத்திரிகையை செல்லுபடியாக அற்றதாக்குதல். 2வது தாதிய சேவையை மேலதிக நீர கொடுப்பனவை அதிகரித்தல், அதாவது 90ல் 1 அதை வழங்குதல். 3வது மேலதிக நேர கொடுப்பனவுகள் இன்வென்ட்ரி அலவன்ஸுகள் இவற்றை அதிகரித்தல். குறைந்த அளவு வழங்கப்படுது, ஏற்கனவே இதை கூட்டித்தரமாக வேண்டுகிறோம். அடுத்த பழைய சட்டத்திற்கு அமைய வகுப்பு வாரி பதவி உயர்வுகளை உடனே பெற்றுக் கொடுத்தல். வாரத்தில் 5 நாட்கள் வேலை நாட்களாக அமுல்படுத்துதல். மற்றைய தரப்பு உத்தியோகத்தர்களை மாதிரி எங்கள தரப்புக்கும் 2 நாள் ஓஃபாகவும் 5 நாள் வேலை நாட்களாகவும் வழங்குதல். இந்த 5 கோரிக்கைகளை முன்வைத்து இன்று நாடளாவிய ரீதியில் 2 மணித்தியாலம் சத்தியாகிரக போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இக்கோரிக்கை பரிசீலித்து வெற்றி பெறாத பட்சத்தில் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் சுகவீன விடுப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதாக தாய்ச்சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. வைத்தியசாலையை பொறுத்த மட்டில் 1500 தாதிய உத்தியோகஸ்தர்கள் தொழில் செய்ய வேண்டிய இடத்துல 400க்கும் குறைவான, அதாவது ஒரு 396 என்ற இப்போதைய இலக்கில் தாதியர் கடமை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த நிலையில் தாதியர்கள், அதாவது பிரசவமான தாய்மார்களாக இருக்கிற தாதிய உத்தியோகத்தர்கள், பாலூட்டுவர்கள், இவர்களும் கட்டாயமான ஒரு மேலதிக நேரம் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தின் நிமிடம் உள்ளனர். இங்கே அதற்கு மூலாதாரமாக இந்த தாதியர்களுக்கு விடுதி வசதி இல்லை. விடுதி வசதி போதியமான இருந்தால் தென்பகுதியில் இருந்தோ ஏனைய பகுதிகளில் இருந்து வந்து தாதியர்கள் இங்கே பணிக்கு அமர்த்தலாம். இங்கே வந்த பொழுது அவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லை என்றோடனே அவர்கள் இவ்வளவு விரைவாக இடமாற்றம் பெற்று செல்லாமல் அவ்வளோ விரைவாக பெற்று செல்கின்றனர். இதை தீர்க்கிறதுக்கான வழிவகைகளை யார் மூலமாக கிடைக்க வேணும் எங்களுக்கு.